வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆனியன்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பூண்டு ஒரு 5 பல்லு தட்டி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ வாழைக்காய் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி செய்கிறது வாழைக்காய் பொரியல்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு வானல் எடுத்துகிட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கிறோம். ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ எல்லாம் வெடிக்கட்டும். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இப்போ கடுகு பொரியட்டும் நல்லா. வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைம் நம்ம ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா நம்ம வறுத்துக்கிறோம். ஆனியன்ஸ் நல்லா வதங்கட்டும். அப்படியே நம்ம வச்சுருக்க பூண்டு 5 பல்லு தட்டி எடுத்துருக்கேன். ஸோ பூண்டு சேர்த்துக்கோங்க வாழைக்காய்க்கு. வாழைக்காய் வந்து நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுக்கணும், தோல் எடுத்துட்டு. ஸோ இப்போ பூண்டு போட்டிருக்கோம், நல்லா நம்ம இதை பரட்டிக்கணும். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போது டொமேட்டோஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 2 டொமேட்டோ நான் எடுத்துருக்கேன், 1 வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ அதுபடி நீங்கள் 1 ஆனியன் 2 டொமேட்டோ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கல்லுப்பு பார்த்து போடுங்க. ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணிட்டோம்னா தக்காளி நல்லா இப்போது கரைஞ்சிரும். ஸோ இப்போ நல்லா பரட்டி விட்டுக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கூட வந்து பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாழைக்காய்க்கு பெருங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நல்லா பரட்டிக்கோங்க. ஸோ பரட்டிட்டு தக்காளி வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை வந்து ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி போட்டிங்கன்னா வந்து ரொம்ப நேரம் தாங்காது பொரியல். மத்தியானம் பண்ணிங்கன்னா சாயங்காலம் வரையும் தான் தாங்கும். இதே நீங்கள் வெங்காயம் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வேளை பொரியல் வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி டைம் கிடைக்கும். ஸோ தக்காளி ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிறைய நேரம் வச்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், வாழைக்காய் வந்து வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் நாம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ டர்மரிக் பவுடர் போட்டு சில்லி பவுடர் போடுறோம். நம்ம காரத்துக்குன்னு எதுவும் போடல. ஸோ அதுக்காக சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன்.
கூடவே தனியா பவுட்ரு ஆட் பண்ணிங்கன்னா மசாலாவாக இருக்கும். அதனால் தனியா பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிக்காமல் கலக்கி விட்டுட்டே இருங்க. ஸோ நம்ம தவாவில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். ஃப்ரை மாதிரி வேணும், ஒன்றும் மொறு மொறுன்னு வேணும்னா வாழைக்காய் வந்து நீங்கள் தவாவில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கலாம், நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பொரியல்ன்றனால நம்ம இப்படி வானலில் பண்ணுறோம். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாழைக்காய் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறோம். இப்படி கையில் கொஞ்சமாக அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் நம்ம கலக்கி விட்டே இருக்கலாம். ஸோ மசாலா வாசனை போகிறதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் பரட்டணும். அதுக்கு நடுவில் நம்ம இப்படி தண்ணி தெளித்து நம்ம பொரியலை வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. முன்னே நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டோம். இப்போ வந்து நம்ம பொரியலுக்குன்னு கொஞ்சம் உப்பு போடலாம். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு. போட்டுட்டு நீங்கள் இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாம், டெஸ்ட் பண்ணிவிட்டு எது உப்பு காரம் கம்மியாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம டொமேட்டோவும் மிளகும் போட்டு செய்ய போகிறோம் இன்றைக்கி. ஸோ நம்ம கொஞ்சமாக மிளகுதூளை இப்படி கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டொமேட்டோவும் மிளகும் கலந்து நம்மளுக்கு வாழைக்காய் பொரியலுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சமாக மிளகு பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சமாக நம்ம ஆயில் பண்ணிட்டா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ மொறு மொறுன்னு வரும். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. மிளகும் தக்காளியும் போட்டிங்கன்னா வாழைக்காய் பொரியல் நல்லாயிருக்கும். ஸோ பரட்டி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட சுவையான வாழைக்காய் பொரியல் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் பொரியல் பிடிக்குன்றவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வாங்க. ஸோ நம்மளோட சுவையான அட்டகாசமான வாழைக்காய் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி பண்ணுறதுன்னு கற்றுருந்துப்பீங்க இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ பேக்கே ஃபுட்ஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாழைக்காய் பொரியல் பிடிக்குன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.